ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் எதனால் ட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காமிச்சேன் அப்படின்னா ஈஸியாக புரியும். இங்கே பாருங்க, நான் ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஜஸ்ட் ஒரு 10,000 கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் கேபிட்டலில் ஒரு 20%. அதாவது நம்மளோட டோட்டல் கேபிட்டல் 50,000 அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இனிஷியேட் பண்ண போகிறது 20% கேபிட்டல். ஸோ அது ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம டோட்டலாகவே இந்த ஒரு 10 ட்ரேடில் இந்த 10,000 கேபிட்டல் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த 50,000லேருந்து ஒரு 10,000 கேபிட்டலை எடுக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நாம் ஆல்ரெடி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியில் 50% ப்ராஃபிட், அதாவது நம்ம டிப்ளை பண்ணுற கேபிட்டலுக்கு 50% ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் 10,000 வச்சு ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதில் 50% ப்ராஃபிட் 5,000. ஓகே, இப்போது நம்ம இந்த 10,000 வச்சுட்டே அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூ மிக்கது, அதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இப்போது நான் இதில் 10 ட்ரேட் பண்ணி முடிக்கும் பொழுது என்னோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5,76,000 ரூபாய் இருக்கு. ஓகே, இது நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இந்த 10 ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு 1 மந்த் ஆகலாம், ஒரு சிலருக்கு 3 மந்த் ஆகலாம், ஏன் ஒரு சிலருக்கு 1 இயர் கூட ஆகலாம். ஓகே, இப்போது உங்கள் மைண்டில் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா நோ இஷ்யூஸ். நாம் ட்ரேட் பண்ணுறது 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 ட்ரேடுங்கிறது இன்னும் ஒரு 1, 2, 3, ஏன் ஒரு 5 ட்ரேடு கூட எக்ஸ்ட்ரா ஆகட்டும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சிருக்க கேபிட்டலில் 20%ல மட்டும்தான் நம்ம எல்லா ட்ரேடுக்குமே ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன், ட்ரேடை நம்ம எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால மார்க்கெட்டில் சஸ்டெயினும் பண்ண முடியும், ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். மார்க்கெட்ல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம 30 மினிட்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம நிஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்காக 30 மினிட்ஸ் சார்ட்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மார்னிங் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு செல்லிங் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகுது. நம்மளோட கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, இங்கே கேண்டில் கீழே இருந்து போனது அப்படின்னா இங்கே மேலே க்ளோஸ் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே, இப்போது நேத்திக்கு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே பாருங்கள் நல்லா, இந்த கேண்டில் என்ன ஆகுது அப்படின்னா 9:30 கேண்டில் ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு இம்மிடியட்டாக ரிவர்சல் ஆகுது இந்த 9:33 கேண்டல். ஓகே, இந்த கேண்டலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாலிடான பையிங் கேண்டலா அப்படின்னா கிடையாது, சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேண்டலோட விக்கு மேலே கூட இருக்குது, பாட்டமில் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு நம்ம ஏற்கனவே இருந்த கோர்ஸில் சினாரியோ 2ல் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 22,474 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22,450 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட 22,450 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:33 கேண்டல். நம்ம இப்போது ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 9:33 கேண்டல் இந்த கேண்டல் தான். ஓகே, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறதுக்காக அன்னைக்கு டேல என்ன பிரிண்ட் ஆச்சோ அதிலிருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா 47 காமிக்குது. ஓகே, இந்த சினாரியோ 2வை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது இந்த கேண்டல்லையே மீட் ஆகிருக்கும், அதாவது 9:39 கேண்டலில் மீட் ஆகிருக்கும். அந்த கிரைட்டீரியா மீட் ஆன உடனே நாம் இம்மிடியட்டாக 47ல் ஆர்டரை பிளேஸ் பண்ண வேண்டியதான்.
47ல் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 35.25. ஓகே, இந்த 35.25 அப்படிங்கிறது இன்னைக்கு டேல வந்துட்டு 39 வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு இந்த ட்ரேட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு வருது. நம்ம அதுக்கப்புறம் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம 47ல் வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டோம். அடுத்தது நம்மளோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70.50. ஓகே, 70.50. நான் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9:42 கேண்டலில் தான் என்னோட ட்ரேடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு. அடுத்தது பாருங்க, இந்த கேண்டல் 9:48 இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு 75 ருபீஸ். நான் வந்துட்டு 70.50. ஏன் அப்படின்னா நாம வச்சிருக்க 1:2 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு நமக்கு இங்கேயே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுது. மார்க்கெட் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வேணால் போகட்டும், அதை பற்றி நமக்கு எந்த ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா எல்லா நாளும் இந்த மாதிரி, அதாவது 47ல் வந்துட்டு என்ட்ரி எடுத்திருக்கோம், இது ஹை வந்துட்டு 120 போயிருக்கு இல்லையா. ஸோ எல்லா நாளுமே இந்த மாதிரி ஒரு மொமெண்டமாக வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணி மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணால் போதும், நம்ம அடுத்தடுத்த நாட்களில் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முக்கியமாக நேர்த்தியான ட்ரேட்ஸை வந்துட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா நேர்த்தியான ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த சார்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேத்திக்கு நிஃப்டியில் நடந்தது. நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே 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 இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலிடா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே வந்துட்டு வேலிட் கிடையாது. ஓகே, ஏன் வேலிட் கிடையாது அப்படின்னா நாம் இப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு லாஜிக்கை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த லாஜிக்கில் வின்னிங் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதாவது நாம் எடுக்கிற ட்ரேட்ஸு ரொம்ப வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி அந்த சேஞ்சஸ் பண்ணதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, அப்போது ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் வந்துட்டு ஒரு டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணிடலாம். அதாவது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எங்கே வந்துட்டு ட்ரேடானா நாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அல்லது ட்ரேடை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நாம் இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்துட்டு அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு போயிருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். அதர்வைஸ் வந்துட்டு பாட்டமில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், ஸோ அங்கே போயிருந்தால் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிட்வீன்லேயே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மார்னிங் இந்த கேண்டில் வந்துட்டு ஓப்பன் ஆச்சுல்ல, ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணேன். வாட்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமிடியேட்டாக கில் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நாம் எமோஷன் ஆகி எந்த ஒரு ராங் டிசிஷனும் மேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்கலை. ஸோ நான் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்கலை அப்படின்னா என்னோட கேபிட்டல் என்கிட்டயே இருக்க போகுது. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனான ட்ரேடு வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா நான் அன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர், நமக்கு தேவை ட்ரேடு கிடையாது, ப்ராஃபிட்.